நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 27வது வசனம். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நாம் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கு நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, அன்னாளுடைய வாழ்விலே அன்னாள் ஒரு நாளிலே பிள்ளை இல்லாமல் அவள் அழுது கொண்டிருந்தாள், வேதனைப்பட்டாள், துக்கப்படும்படியான வார்த்தைகளை கேட்டு மிகவும் சஞ்சலப்பட்டாள். ஆனா கர்த்தரிடத்துல போய் அவ ஒரு நாள்ல முடிவெடுத்தா, எத்தனை நாட்கள் நான் இப்படி அழுது கொண்டிருக்க வேண்டும்? எத்தனை நாட்கள் இவர்கள் எல்லாரும் பேசுகிறதை நான் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும்? நான் என் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் எல்லாவற்றையும் ஊற்றி ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லி தேவாலயத்துக்கு போய் அவருடைய பாதத்துல அமர்ந்திருந்து தன்னுடைய மன சஞ்சலங்கள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே தெரிவித்தாள். நடந்தது என்னவென்றால், கர்த்தரிடத்தில் அவள் கேட்ட அத்தனை விண்ணப்பங்களையும் ஆண்டவர் நிறைவு செய்து அவளுக்கு ஒரு அழகான சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். அவருடைய மன ஏக்கங்கள், சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போட்டார். ஆண்டுடைய சமூகத்திலே யார் யாரெல்லாம் கண்ணீர் வடிக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் அவருடைய பாதத்திலே ஆண்டவரே இறங்கும் என்று அவரை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, அவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நாமும் அவரை உண்மையாய் தேடும்போது அந்நாளுக்கு செவி கொடுத்த தெய்வம் நமக்கும் செவி கொடுத்து இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 1வது அதிகாரத்திலே பார்க்கும்போது, எல்கனா என்கிற ஒரு மனிதனுக்கு 2 மனைவிகள், ஒன்று அன்னாள், ஒன்று பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தது, அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. பிரியமானவர்களே, பாருங்க, அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லாதபடியினாலே அவளுடைய சக்களத்தியாகிய பெனினாள் அவள் துக்கப்படும்படியாய் அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் துக்கப்படும்படியாய் அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். இந்த காலை வேளையிலே துக்கப்படும்படியான வார்த்தைகளை கேட்டு விசனத்தோடு இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கீங்களா? யார் உங்களை துக்கப்படும்படியாகவும் விசனப்படும்படியாகவும் உங்களை சஞ்சலப்படுத்தினாலும் என் ஆண்டோடைய சமூகத்துல, ஆண்டவரே இவர்கள் இப்படி சொல்லுகிறார்களே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு பதிலை தருவார். நாளுக்கு கொடுத்தார் அல்லவா, நமக்கு நிச்சயம் தருவார். பிரியமானவர்களே, அப்பா விசனப்படுத்தும் போது அவங்க ஒவ்வொரு முறையும் பாருங்க, அந்த அந்த தேவாலயத்துக்கு பலி செலுத்தும்படியாய் அவர்கள் போவார்கள். சீலோவிலே இருக்கிற அந்த தேவாலயத்துக்கு அவர்கள் கடந்து செல்வார்கள். அங்கே அவர்கள் போகும்போதெல்லாம் அவளுடைய கணவனார் அவளை ரொம்ப நேசித்தார். அந்நாளை எல்லாரையும் விட இரட்டிப்பான பங்கு அவளுக்கு கொடுப்பார். ஏன்னா அவ மனவேதனைகள், சஞ்சலங்களை அவர் அறிந்திருந்தார். ஆனா அவளுடைய கணவனாரால் அவளை கம்ஃபர்ட் பண்ண முடியல, அவளை ஆறுதல் படுத்த முடியல. அவ்வளவு வேதனை, சுற்றி இருக்கிறவர்களால் வருகிற நெருக்கங்களினால் மிகவும் அவள் வேதனைப்பட்டாள். அன்பானவர்களே, அப்படியே அவர்கள் ஒரு முறை அவர்கள் போகும்போது இந்த பெனினாள் அவளை ஒவ்வொரு முறையும் மனமடிவாக்குவாள். சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அந்த நாள் அவ்வளவு வேதனையின் மத்தியில் அவள் இருக்கிற போது அவளுடைய கணவனார் அவளை நல்ல ஆறுதல் படுத்துகிற மனிதனாக தான் இருந்தார். அவர் கேட்கிறவர், அந்நாளை ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிறேன், நான் உனக்கு அதிகமல்லவா என்று சொல்லி அவளுடைய கணவனார் அவளை பார்த்து கேட்கிறார். ஆனாலும் அவளுக்கு அதெல்லாம் ஆறுதல் கொடுக்கல. ஆனா ஒரு நாளில் அவ முடிவெடுக்கிறா. எல்லாரும் புசித்து குடித்தாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு. அப்போ அவ எழுந்திருக்கிறாள், ஒரு முடிவோடு எழுந்திருக்கிறாள். எத்தனை நாள் நான் இந்த கண்ணீரின் அனுபவத்துக்குள்ளாய் கடந்து செல்லணும்? எத்தனை நாள்? இந்த உலகத்துல யாரால என்ன ஆறுதல் படுத்த முடியவில்லையே. இந்த பெனினாள் என்னை மனமடி வாக்கி கொண்டே இருக்கிறாளே, நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி அவள் எழுந்திருந்தாள். இந்த கண்ணீரின் பாதையின் வழியாய் நான் கடந்து செல்ல போகிறதில்லை. வாழ்வில இன்றைய நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய் மாற வேண்டும் என்கிற முடிவோடு அவள் எழுந்திருக்கிறாள். பிரியமானவர்களே, எழுந்திருந்து யாரிடத்திலையும் சொல்லல,
ஓடி போகிறாள். கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை அண்டையிலே ஒரு கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவ கடந்து செல்கிறா. ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை அண்டையிலே உட்கார்ந்து இருந்தாராம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். அவளுடைய வாய் மாத்திரம் அசைந்து கொண்டே இருக்கிறது. இருதயத்தின் வியாகுலங்கள் அத்தனையும் ஆண்டவருடைய சமூகத்துல எவ்வளவு கண்ணீரின் பாதைகள். நாம கூட அநேக நேரங்களில் இப்படிப்பட்டதான பாதைகளின் வழியாய் கடந்து செல்லலாம் பிரியமானவர்கள். இந்த நாளின் காலை வேளையில ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறது என்ன தெரியுமா? ஆண்டுடைய பாதத்தை தேடு. அவருடைய பாதத்துல போய் உட்கார்ந்து உன் பிரச்சனைகள், போராட்டங்கள் அத்தனையும் சொல்லு. மனிதனால் யாராலையும் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு முடிவு சொல்ல முடியாது. மனிதனால் யாராலையும் உனக்கு கம்ஃபர்ட் கொடுக்க முடியாது, ஆறுதல் கொடுக்க முடியாது. ஆண்டவருடைய சமூகமே உனக்கு ஆறுதல் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே. அந்நாள் அதை அறிந்திருந்தவளாய் ஒரு நாளில் அவள் எழுந்திருந்தாள், நான் இந்த நிலைமையிலே நான் இருக்க மாட்டேன், ஆண்டவருடைய சமூகத்துல போய் என் இருதயத்தை ஊற்றிவிட போகிறேன் என்று கடந்து போய் ஆண்டவரிடத்துல கேட்கிற, தேவரீர் உடைய அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார், அவன் உயிரோடு இருக்கு சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனையோடு கூடிய ஒரு ஜெபத்தை ஆண்டுடைய சமூகத்திலே சொல்லுகிறார். அவ வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி இருந்தது ஏலி கவனித்து கொண்டே இருந்தாராம். அவ இருதயத்துல பேசினதை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ அவர் நினைச்சாரு, இவ குடித்து வெறித்திருக்கிறாள் என்று சொல்லி நினைத்து, நீ எதுவரைக்கும் குடித்து வெறித்திருப்பாய், நீ உன் குடியை விட்டு விலக்கு என்று சொல்லி ஏலி சொல்லுகிறார். அவர் கர்த்தருடைய மனிதன்தான், ஆசாரியன்தான். ஆனா அவரால கூட அவளை புரிந்து கொள்ள முடியல. அவளுடைய வேதனைகள், மனபாரங்கள் ஒன்று மாத்திரம் புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த உலகத்துல யாராலும், எந்த இன்டர்மீடியேட்டாராலும் நம்முடைய வேதனைகள், பாடுகள், கஷ்டங்களை புரிந்து கொள்ளவே முடியாது. ஒரே ஒருவர், ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு கர்த்தர் நமக்கு உண்டு. அவர் தான் நம்முடைய தெய்வம், நம்முடைய கர்த்தர், நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவர் மாத்திரமே உங்களுடைய என்னுடைய வேதனைகளை புரிந்து கொள்கிறவர். அவரிடத்துல போய் உன்னுடைய பிரச்சனைகளை சொல்லு, அவர் இன்று விடுதலையை தருவா. அன்னால பார்த்து கேட்டோன்னு அவர் சொல்றா, இல்லை ஆண்டவரே, ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுபானமாகிலும் குடிக்கவில்லை, நான் என் கர்த்தருடைய சமூகத்திலே என்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட வந்தேன், இப்பொழுது நான் ஊற்றிவிட்டேன், என் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று அவள் சொல்லுகிறார். சொல்லிட்டு சொன்ன உடனே ஏலி சொல்லு, சமாதானத்தோடே போ மகளே, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்துல கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி அவளுடைய வேதனைகளை அறிந்த அந்த ஏலி சொல்லுகிறார். அவள் அதுக்கு பிறகு அந்த இடத்துல இருந்து போயிட்டா. அவ துக்கமுகமா இருக்கலையா? அதுக்கு பிறகு அவ ஏடா ஆண்டுடைய சமூகத்துல இந்த பிள்ளை தன்னுடைய பாடுகள், வேதனைகளை தெரிவிக்கிறார். அவருடைய வாழ்விலே அவர்கள் துக்கமுகமாய் இருப்பதே இல்லை. ஏனென்றா அவங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைச்சிரும், ஒரு பெரிய ஆறுதல். ஏன்னா ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்து அவங்க இருதயத்துல இருக்கிற பாரங்களை அவர் மாற்றி போடுவார். அவ துக்கமுகமாகவே இருக்கலையா? அதே போல அவ என்ன ஜெபித்தாலும் அதே ஜெபத்துக்கு ஆண்டவர் உடனே அதுல இருந்து அவ எப்ப ஆண்டுடைய சமூகத்துல அழுதாலும் அந்த அந்த நாட்களிலே அந்த அந்த அடுத்த முறை அவங்க ஆலயத்துக்கு போகிறதற்குள்ளாலே அவளுக்கு ஒரு ஆசீர்வாதம், அவளுக்கு ஒரு அழகான குமாரன் சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். அன்பானவர்களே, கர்த்தரிடத்திலே அவனை கேட்டேன் என்று அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். பாருங்க, அப்போதான் அவ சொல்றா ஆண்டோடைய சமூகத்திலே, அன்பானவர்களே, நான் கர்த்தரிடத்திலே கேட்ட என் விண்ணப்பத்தின்படி அவர் எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி அவள் தன்னுடைய குழந்தையாகிய அந்த சாமுவேலை பால் மறந்த பின்பு கர்த்தருடைய சமூகத்திலே ஏலியின் முன்னிலையிலே கொண்டு போய் விட்டார். ஆண்டவருக்காக பொருத்தனை பண்ணப்பட்டவர் அல்லவா? ஏலியினுடைய பாதப்படியிலே கொண்டு போய் விட்டார். அன்பானவர்களை விட்டுட்டு சொல்றா, நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி அவர் எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை பார்க்கிற இந்த காலை வேளையிலே வேதனையோடு வந்திருக்கீங்களா? என் ஜெபம் கேட்கப்படுமா? என் கண்ணீருக்கு பதில் உண்டா? என் புலம்பல்களுக்கு பதில் உண்டா என்று வந்திருக்கீங்களா? இந்த காலை வேளையில நமக்கு கிடைக்கிற, நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படி நீங்கள் யார் யாரெல்லாம் கர்த்தரிடத்துல என்ன கேட்கிறீங்களோ அதை அவர் இந்த நாளிலே நிச்சயம் தருவார்.
அதற்கு ஒன்று செய்யணும். மனிதர்களிடத்திலே போய் புலம்புவதல்ல, அழுவதல்ல, பிரச்சனைகளை சொல்லுவதல்ல. ஆண்டுடைய பாதத்துல உட்கார்ந்திருந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றது போல அவருடைய பாதத்துல போய் உட்கார்ந்திருந்து சொல்லும்போது அத்தனை விண்ணப்பங்களையும் அவர் கேட்டு நமக்கு நிச்சயமா இந்த நாளிலே பதிலை தருவா. இந்த வார்த்தை இந்த நாளிலே ஆண்டவரிடத்துல கேட்டு, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எனக்கு நன்மை செய்யும் என்று கேட்போம். ஆண்டவர் நிச்சயமா பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா.